Yes, hello, good morning everyone. So welcome to our SEYAL batch 2025. Yes, voice is audible. Okay, so already நம்ம ஆர்கானிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஹாலோஅல்கேன் ஹாலோஅரீன் கண்டினியூஷன் டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம், ரைட்? ஓகே, ஸோ அப் டு ஹாலோஜன் எக்ஸ்சேஞ்ச் வரைக்கும் முடிச்சிருக்கோம், ரைட்? எஸ்டர்டே நேற்று தான் நம்மளோட டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, கரெக்டாக? ஸோ நம்மளோட டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. பட் யாருக்கெல்லாம் இன்னுமே வந்துட்டு எனக்கு நான் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணல மேம், இன்னைக்கு அட்டென்ட் பண்ணலாமா அப்படின்னாலுமே நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்னால கொஞ்சம் வந்துட்டு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கோம் ஒரு 1 வீக் வரைக்கும். ஸோ உங்களால் அந்த மந்த்லி டெஸ்ட் ட்ரை டு அட்டென்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃப்ரீ கோர்சஸ் சொல்லிட்டு அலட்சியமாக இருக்காதீங்க, ஓகேவா? ஸோ ஃப்ரீ கோர்சஸாக இருந்தாலுமே ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா கொஷின்ஸ் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது. ட்ரை பண்ணி எவ்வளோ ஸ்கோர் எடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை டெஸ்ட் பண்ணிக்கோங்க, ரைட்? ஓகே, ஸோ கம்மிங் டு அவர் டாபிக். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் கேட்டிருந்தீங்க. எஸ், ஓகே. ஸோ ஆக்சுவலி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் 12th டாபிக் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த சாப்டர் முடிச்சுட்டு நான் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் கண்டிப்பாக எடுக்கிறேன், ரைட்? ஓகே, ஸோ நம்மளோட நோட்ஸ் எல்லாமே ரெகுலரா அப்டேட் ஆயிட்டு இருக்கு டெலிகிராம்ல போய் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கணும், ரைட்? ஓகே, ஸோ கம்மிங் டு அவர் செஷன், ரைட்? ஸோ டுடே செஷன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஓகே சால்வெண்ட். ஓகே, வாட் இஸ் சால்வெண்ட்? சால்வெண்ட்ன்றது நம்ம யூஸ் பண்றது, கரெக்டா? ஸோ சப்ஸ்ட்ரேட்னா என்னன்னு பார்த்துருந்தோம். சப்ஸ்ட்ரேட், ரியேஜென்ட். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த சப்ஸ்ட்ரேட்னா என்ன, எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல 4 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் பார்த்தோம். இண்டக்டிவ், ரெசனன்ஸ், ஹைப்பர் கான்ஜுகேஷன், ஹைப்பர் கான்ஜுகேஷன் பார்த்துருந்தோம். ரியேஜென்ட்ன்றது என்னன்னா, இட் கேன் பி எய்தர் எலக்ட்ரோஃபைல் ஆர் நியூக்ளியோஃபைல். அதுக்கப்புறம் என்னோட கேட்டலிஸ்ட் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன் இல்லையா, என்னோட சால்வெண்ட், இதுதான் என்னோட சால்வெண்ட். அதுக்கப்புறம் தான் எய்தர் இன்டர்மீடியேட்டாக ஃபார்ம் ஆகும் இல்லைன்னா ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். இது நம்ம இதோட மெக்கானிசம் எல்லாமே நம்ம ஜிஓஸ்லேயே பார்த்துட்டோம். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, we are going to see what is solvent here, right? Solventனா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். As you know, solventன்றது which is liquid, right? Solvent ரெண்டு விதமான சால்வெண்டா இருக்கு. ஒன்னு போலார் புரோட்டிக், ஓகே. ஸோ போலார் ஏப்ரோட்டிக், போலார் புரோட்டிக் அண்ட் போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் சொல்லிட்டு ரெண்டு விதமான சால்வெண்ட் இருக்கு. போலார் புரோட்டிக் அப்படின்னா என்னன்னா, ஹைட்ரஜன் ஆட்டம், என்னோட ஹைட்ரஜன் ஆட்டம் டைரக்ட்லி இட் அட்டாக் electronegative atom. Okay, so directly it attack electronegative atom. Okay, for example, when I am taking an alcohol, இதுதான் ஆல்கஹாலோட ஸ்ட்ரக்சர். இங்க பாருங்க, என்னோட ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, என்னோட ஹைட்ரஜன் டைரக்டா ஒரு நெகட்டிவ் ஆட்டம் கூட கம்பைன் ஆயிருக்கு. இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், போலார் புரோட்டிக். ஸோ என்னோட ஹைட்ரஜன் ஆட்டம் அட்டாச் ஆச்சுன்னா we call it as polar protic. ஓகே, ஸோ போலார் புரோட்டிக் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா போலார் காம்பவுண்ட். சால்வெண்ட்லேயே போலாரும் இருக்கு, நான் போலாரா இருக்கு. இப்போ இந்த சால்வெண்ட் என்ன சால்வெண்ட்னா, இட் இஸ் போலார் சால்வெண்ட். ஓகே, ஸோ வி ஹேவ் நான் போலார் ஆல்சோ. ஓகேவா, போலார் சால்வெண்ட் தான் இப்போதைக்கு பார்க்குறோம். ஸோ போலார்ன்றது என்னோட ஹைட்ரஜன் டைரக்டா எலக்ட்ரோநெகட்டிவ் கூட அட்டாச் ஆச்சுன்னா we call this as an polar protic. வேற ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, H2O, வாட்டர். இட் இஸ் ஆல்சோ an example. ஸோ இந்த மாதிரி டைரக்டா என்னோட ஹைட்ரஜன் ஆட்டம் நெகட்டிவ் ஆட்டம் கூட அட்டாக் ஆச்சுன்னா we call it as polar protic. போலார் ஏப்ரோட்டிக்னா ஹைட்ரஜன் ஆட்டம் is not directly attacked or bounded, என்னன்னு சொல்லலாம், directly attacked or bounded with electronegativity அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், மெயின் எக்ஸாம்பிள் அசிட்டோன் பாருங்களேன். என்னோட ஹைட்ரஜன் டைரக்டா அட்டாச் ஆயிருக்கா, ஆக்சிஜன்ன்றது தான் என்னோட எலக்ட்ரோநெகட்டிவ், ரைட்? இந்த காம்பவுண்ட்ல ஆக்சிஜன் வில் பி மை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் தான் என்னோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. அந்த டைம்ல இந்த ஆக்சிஜன் டைரக்டா என்னோட கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கு, ஹைட்ரஜன் கூட கனெக்ட் ஆகல. திஸ் வி கால் இட் ஹாஸ் போலார் ஏப்ரோட்டிக். DMF, DMSO,
ஓகே, டைமெத்தில். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வில் கம் அண்டர் போலார் ஏப்ரோட்டிக். இதில் பார்த்தீங்கன்னா போத் கேட்டையான் அண்ட் ஆனையான் ஆர் சால்வேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சால்வேட்டட்னா ரெண்டுமே இன்வால்வ் ஆகும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஒன்லி கேட்டையான் ஆர் இன்வால்வ். only cations ஆர் சால்வேட்டட். கேட்டையான் பார்ட் மட்டும்தான் சால்வேட் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஆட்டம் சால்வேட் ஆகாது. சால்வேட்னா இன்வால்வ் ஆகிறது தான். ரைட்? ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி போலார் புரோட்டிக் அண்ட் போலார் ஏப்ரோட்டிக். ஓகே, இன்னொரு டாபிக் பாத்தீங்கன்னா நியூக்ளியோஃபிலிசிட்டி. நியூக்ளியோஃபிலிசிட்டி அப்படின்னா என்னன்னா, ஓகே, நியூக்ளியோஃபைல்னா என்னது? நியூக்ளியோஃபைல்ன்றது நெகட்டிவ் ஆட்டம் டைரக்டா கார்பன் அட்டாக் பண்றது. கரெக்டா? இப்போ நியூக்ளியோஃபிலிசிட்டினா எவ்வளோ ஃபாஸ்டா என்னோட நியூக்ளியோஃபைல் என்னோட நெகட்டிவ் ஆட்டம் என்னோட கார்பனை அட்டாக் பண்ணுது. எவ்வளோ ஃபாஸ்ட், ஹவு மச் டைம்ஸ். ஃபாஸ்ட்னா ஸ்பீட், ரைட்? ஸ்பீட்னா ரேட், எவ்ரி திங் எல்லாமே சேம் தான். ஃபாஸ்ட், ஸ்பீடு, ரேட், எவ்ரி திங் இட் இஸ் த சேம் மீனிங். ஸோ எவ்வளோ ஃபாஸ்டா நான் வந்துட்டு அட்டாக் பண்றேன், அதை மெஷர் பண்றது தான் நியூக்ளியோஃபிலிசிட்டி. இட் இஸ் யூஸ்ட் டு மெஷர் how fast then how fast the attack carbon atom. ஓகே, ஒரு கார்பன் ஆட்டம்ல எவ்வளோ ஸ்பீட்ல அட்டாக் பண்றது, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? நியூக்ளியோஃபிலிசிட்டி. எந்தெந்த ஃபேக்டர்ஸ் என்னோட நியூக்ளியோஃபிலிசிட்டி அட்டாக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டோனார் ஆட்டம், இஃப் மை டோனார் ஆட்டம் இஸ் சேம், இஃப் த டோனார் ஆட்டம் இஸ் சேம், ஓகே, அந்த டைம்ல என்னோட பெசிசிட்டி ஆர்டர் தான் வந்துட்டு நியூக்ளியோஃபிலிசிட்டிக்கு இருக்கும். இன்னொன்று மேஜரா பார்த்தீங்கன்னா சைஸ் வேரியேஷன், போலார் புரோட்டிக், போலார் ஏப்ரோட்டிக். ஓகே, ஸோ போலார் புரோட்டிக் அண்ட் போலார் ஏப்ரோட்டிக். இந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு. ஹாலோஜன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்களா. ஹாலோஜன்ஸ்ல ஓகே, இந்த சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. யாருக்கு சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது? அயோடின், ரைட்? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஏ புரோட்டிக்ல நெகட்டிவ் ஆட்டம் இன்வால்வ் ஆகல, நோ சால்வேஷன் டேக்ஸ் பிளேஸ், ரைட்? ஸோ என்னோட போலார் ஏ புரோட்டிக்ல என்னோட நெகட்டிவ் ஆட்டம் இன்வால்வ் ஆகல. ஆனா போலார் புரோட்டிக்ல கேட்டையான்ஸ் ஆனியான்ஸ் இன்வால்வ் ஆகுது. அப்போ டவுன் த குரூப் பண்ணும்போது என்னோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எனக்கு என்ன ஆகும்? சைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக ஈஸிலி டிசால்வ் ஆகுமா? பார்க்கும்போது ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின். இந்த கண்டிஷன்ல பார்க்கும்போது யாருக்கு அதிகமா இருக்கும்னா அயோடின். as the size increases all it will be ionized, so second will be bromine and chlorine. Aprotic அப்படியே opposite, no solvation takes place in polar aprotic. So இந்த type of questions வரதுக்கு chances இருக்கு, right? Okay, so next பாத்தீங்கன்னா coming to a most important concept, that is SN1 and SN2, right? So நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மெக்கானிசம்ல ரொம்ப மிஸ்டேக் பண்ணுவோம். பிகாஸ் இந்த மெக்கானிசம் பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் மெக்கானிசம் தான். இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இந்த சாப்டர்லயே வராது, வேற ஒரு சாப்டர்லயும் வரலாம். ஸோ உங்களுக்கு அடுத்த சாப்டர்ல SN1 SN2 பேஸ் பண்ணி வரலாம், எப்படி வேணா கேட்கலாம், ரைட்? SN1 SN2 எப்படி வேணா கான்செப்ட் கேட்கலாம். பட் ரொம்ப ஈஸியான மெக்கானிசம், எப்படி ஈஸியா நம்ம மெமரைஸ் பண்ணாம புரிஞ்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நியூக்ளியோஃபிலிக் substitution. So கொஞ்சம் பொறுமையா எடுக்கிறேன் because இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ரெண்டு விதமா இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா SN1, இன்னொன்று பார்த்தீங்கன்னா SN2, ரைட்? SN1 and SN2. SN1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா SN1 will be unimolecular, since it is one unimolecular nucleophilic substitution reaction. இதுதான் SN1. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா bimolecular nucleophilic substitution reaction. It is not, ரெண்டு விதமான நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் இருக்கு. ஒன்னு சப்ஸ்டிடியூஷன், இன்னொன்னு அடிஷன். அடிஷன் வேற, சப்ஸ்டிடியூஷன் வேற. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க, சப்ஸ்டிடியூஷன்ன்றது ரீப்ளேஸ்மெண்ட்,
அடிஷன்ன்றது நம்ம அட்டாக் பண்ணா ஜஸ்ட் நான் ஆட் பண்ற மாதிரி, அடிஷன் ஆடிங், சப்ஸ்டியூஷன்னா ரீப்ளேஸ்மெண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா SN2 மெக்கானிசம். SN2 ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா SN2 மெக்கானிசம். ஒரு ட்ரிக் சொல்றேன். 2னா 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க 2 அப்படின்னா ஒரு ஸ்டெப் ப்ராசஸ், 1 அப்படின்னா 2 ஸ்டெப் ப்ராசஸ். அப்போ SN1 SN2ன்றது என்னது? இட் இஸ் a single step process. சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கன்சர்டட் ஸ்டெப்னு சொல்லுவாங்க. இதோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கன்சர்டட் ஸ்டெப். ஏன்னா இட் இஸ் a சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ். SN2 அப்போ 2 செகண்ட் மெக்கானிசம்னா ஒரு ஸ்டெப் மட்டும் தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா SN2 first we are going to take an methyl iodide. Right? Okay, methyl iodide use பண்றேன். Okay, for example, I'm alkyl halide, right? So I'm using an alkyl halide methyl iodide. Okay, என்னோட substitution reactionல யார் catalyst பாத்தீங்கன்னா aqueous KOH. Okay, படிக்கும்போது டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கங்க. KOH வேற இடத்துலயும் வரும். எங்க வரும்னா alcoholic KOH. alcoholic KOHனா beta elimination process, அது வேற. aqueous KOHன்றது elimination process. So ரெண்டுத்துலயுமே கன்ஃபியூஷன் வரும். aqueous KOH it is for substitution reaction. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா aqueous KOH இருக்கா? ஃபர்ஸ்ட் என்னோட கான்செப்ட் என்னது? நியூக்ளியோஃபிலிக். ஸோ என்னோட நெகட்டிவ் ஆட்டம் என்னோட கார்பனை அட்டாக் பண்ணும். இது என்னோட நெகட்டிவ் ஆட்டம் யாரு? என்னோட OH மைனஸ். எஸ், ஸோ OH மைனஸ் வில் பி மை நெகட்டிவ் ஆட்டம். ஸோ நெகட்டிவ் ஆட்டம் எங்க அட்டாக் பண்ணும்? என்னோட கார்பனை அட்டாக் பண்ணும். ஓகே, எங்கேயும் இங்க பாருங்க எப்படி அட்டாக் ஆகும்னா இட் இஸ் கால் ரியர் சைட். ரியர் சைட் ஆஃப் தி கார்பன் ஆட்டம். ஓகே, ஸோ ரியர் சைட் அப்படின்னா பேக் சைட். ஸோ உங்களுக்கு ரியர் சைட்ல இருந்து எனக்கு என்னோட OH அட்டாக் ஆகுது. ரைட், ஸோ உங்களுக்கு எப்பவுமே டைரக்டா அட்டாக் ஆகாது ஃப்ரண்டா, உங்களுக்கு பேக் சைட்ல இருந்து உங்களுக்கு ரியர் சைட்ல இருந்து அட்டாக் ஆகுது. இப்போ என்னோட கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. இப்போ என்னோட OH அட்டாக் ஆகும்போது ஆல்ரெடி கார்பன் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. இப்போ அயோடின் கூட அது கம்பைண்டா இருக்கு. இப்போ என்னோட OH இங்க அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும்? என்னோட அயோடின் ஈஸியா வெளில போகும். பிகாஸ் இங்க ரெண்டு மேஜர் பாயிண்ட் இருக்கு, தட் இஸ் பாண்ட் லென்த் அண்ட் பாண்ட் ஸ்ட்ரென்த். பாண்ட் லென்த் and bond strength. Length என்றது என்னது? size. So bond length is directly proportional to size. Size அதிகமாக ஆக லென்த்துமே அதிகமாகும். And inversely proportional to bond strength. So size அதிகமாச்சுன்னா strength கம்மியா இருக்கும். இதுதான் கான்செப்ட், ரைட்? So size அதிகமா இருந்துச்சுன்னா strength will be very less. அப்போ நான் இங்க அட்டாக் பண்ணும்போது என்னோட அயோடின் பாருங்க, அயோனிடோட சைஸ் அதிகம். ஆப்வியஸ்லி அதோட ஸ்ட்ரென்த் கம்மி இல்லையா? அப்போ அட்டாக் பண்ணும்போது ஈஸியா அயோடின் வெளில வந்துடும் ஆஸ் அ லீவிங் குரூப். ஸோ உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? CH3OH, அதுக்கப்புறம் I-. This I- is known as leaving group. Leaving groupன்றது it is based on, so you have a concept that is leaving group is directly proportional to, leaving group is directly proportional to stability of anion. Okay, so leaving group is directly proportional to stability of anion. ஞாபகம் வச்சுங்க, leaving group இது பேஸ் பண்ணியும் உங்களுக்கு क्वेश्चन வரலாம். leaving group is directly proportional to stability of anion. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மெக்கானிசம் என்ன இருந்துச்சு? ஒரு நியூக்ளியோஃபைல் அட்டாக் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு லீவிங் குரூப் வெளில வந்துச்சு, அவ்வளவுதான். ஆனா இந்த ஸ்டெப் பாருங்க, இந்த ஸ்டெப் எல்லாமே ஒரே ப்ராசஸ்லயே முடிஞ்சிச்சு. ஓகே, எனக்கு எந்த மெக்கானிசம் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் அட்டாக் நடந்துச்சு, வெளில ஒரு எலிமெண்ட் போயிடுச்சு. ரைட், ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரே ஸ்டெப்ல நடந்துச்சு. ஒரே ஸ்டெப்ல நடந்ததுனால we call this as a transition state. ஓகே, இங்க பாருங்க, இங்க வந்துட்டு பாண்ட் ஜாயின் ஆயிருக்கு, இங்க பாருங்க பாண்ட் வந்துட்டு பிரேக் ஆயிருக்கு. ரைட், இங்க பாண்ட் பிரேக்கிங், இங்க பாத்தீங்கன்னா பாண்ட் ஜாயினிங். ஓகே, ஓகே, ஸோ பாண்ட் பிரேக்கிங்கும் பாண்ட் ஜாயினிங்கும் ஒரே ஸ்டேஜ்லேயே நடக்குது. எப்பவுமே பாண்ட் பிரேக்கிங்கும் பாண்ட் ஜாயினிங்கும் ஒரே ஸ்டேஜ்ல நடந்துச்சுன்னா we call that stage as a transition state. Okay, so we call this as a transition state. Okay, so again important step,
டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படின்னா ஒரே ஸ்டெப்ல நடந்திருக்கு. இங்க பாண்ட் பிரேக் ஆயிருக்கு. எந்த பாண்ட் பிரேக் ஆயிருக்கு? இந்த ஐயோட பாண்டும் சியோட பாண்டும் பிரேக் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க சியோட பாண்டும் ஓஹெச்சோட பாண்டும் பிரேக் ஆயிருக்கு. இந்த ரெண்டு பாண்டுமே பிரேக் ஆனதுனால இந்த ரெண்டு ஸ்டேட்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா டிரான்சிஷன் ஸ்டேட். ஸோ இட் ஹேப்பன் இன் டிரான்சிஸ்ட் டைம் சொல்லுவாங்க. டிரான்சிஸ்ட் டைம்னா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளேயே என்னோட ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் டிரான்சிஷன் ஸ்டேட் or it happen in transistor, right? SN1 SN2 will be the single step. Both bond breaking or joining ஒரே ஸ்டெப்ல நடக்கிறதுனால we call this as a transition state, right? Okay, so இதுல பாத்தீங்கன்னா லீவிங் குரூப்பை பார்த்தோம். மெயின் லீவிங் குரூப்னா என்ன, டிரான்சிஷன் ஸ்டேட்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு ரியாக்ஷனும் நடந்திருக்கு. இப்போ இதுல வந்துட்டு எப்படி இருக்கும்னா கெமிக்கல் கைனடிக்ஸ் கேட்பாங்க. கெமிக்கல் கைனடிக்ஸ். ஏன் கெமிக்கல் கைனடிக்ஸ் இங்க அப்ளை ஆகுது அப்படின்னா இங்க பாருங்க, நியூக்ளியோஃபைல் கார்பன் அட்டாக் ஆகுது. என்னோட நியூக்ளியோஃபைல் கார்பன் அட்டாக் பண்ணுது. ஆனா எவ்வளோ ஃபாஸ்டா அட்டாக், ஏன்னா டிரான்சிஸ் டைம் அப்படின்னா ஒரு நொடிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா எனக்கு ரியாக்ஷன் நடந்துருச்சு. அப்போ அந்த ரியாக்ஷனை எப்படி மெஷர் பண்ணலாம்? as I said, நியூக்ளியோஃபிலிசிட்டி இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எனக்கு பண்ண முடியாது. ஏன்னா நம்மளால ரேட்டை எப்பவுமே ஸ்லோ ரியாக்ஷன்னா என்னோட ரேட்டை டிட்டர்மைன் பண்ண முடியும். ஆனால் ஃபாஸ்ட் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னோட ரேட்டை டிட்டர்மைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கெமிக்கல் கைனடிக்ஸை இன்கார்பரேட் பண்ணுறேன் டு ஃபைண்ட் தி ரேட். கைனடிக்ஸ் அப்படின்னா மூமெண்ட் ஆஃப் அ ரியாக்ஷன், ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன். அப்போ ஐ எம் அப்ளைங் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. In organic chemistry, both order will be equal to molecularity. Order is equal to molecularity. Actually, both are different. இதே chemical kinetics எடுக்கும்போது ரெண்டுமே தனித்தனி தான். ஆனா இங்க நம்மளோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஆர்டரும் molecularity will be remain same. Why அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஆர்டர் ஆக்சுவலி கெமிக்கல் கைனடிக்ஸ்ல ஆர்டர் வில் பி தி சம் ஆஃப் தி பவர் ஆஃப் தி ரியாக்டன்ட். அதே மாதிரி இங்க மாலிகுலாரிட்டி அப்படின்னா how much moles, I mean how much reactants are involved in the chemical reaction, that we call as molecularity. Okay, but both are different. ஏன் இங்க ரெண்டுத்துக்குமே பிகாஸ் ஆர்டர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று தியரட்டிக்கலா இருக்கு, ஒன்று எக்ஸ்பெரிமெண்டலா இருக்கு. ஸோ அதனால ரெண்டுமே ரிமைன் சேம் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. பட் இது வந்துட்டு நம்மளோட கெமிக்கல் கைனடிக்ஸ்ல அப்ளிகபிள் இல்லை, ரைட்? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் வில் பி ஈக்குவல் டு மாலிகுலாரிட்டி. ஆஸ் யூ நோ, எனக்கு ரெண்டு மாலிகுலர்ஸ் இன்வால்வ், ஆர்டரை கண்டுபிடிக்க முடியாது பிகாஸ் இங்கே எதுவுமே பவர்ஸ் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மாலிகுலாரிட்டி யூஸ் பண்ணுறேன். எவ்வளோ மாலிகுல்ஸ் என்னோட ரியாக்டன்ல இன்வால்வ் ஆகுது. இது ஒரு மாலிகுலா, இது ஒரு மாலிகுல், ரெண்டு மாலிகுல் இன்வால்வ் ஆகுது. ஸோ கேன் ஐ சே திஸ் ஒபே செகண்ட் ஆர்டர் kinetics? It obeys second order kinetics. Yes sir, so it obeys second order kinetics. இப்போ பாத்தீங்கன்னா molecularity பாத்தீங்கன்னா two molecules. அப்போ rate, as you know, rate is directly proportional to reactant. இது நம்ம ஆல்ரெடி கைனடிக்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க, நான் இன்னும் எடுக்கல, பட் இது ஒரு சிம்பிள் டாபிக். Rate is directly proportional to reactant, concentration of the reactant. This symbol represent concentration, right? அப்போ rate is equal to, நான் proportionality remove பண்ணனா I will add a constant. Now reactant யார் என்ன reactant? என்னோட methyl iodide will be my reactant. இன்னொரு reactant யாரு? என்னோட nucleophile, that is OH minus. Okay, so இதுதான் வந்துட்டு என்னோட SN2 mechanism, right? So I hope you are clear with this topic, right? So இந்த டாபிக்கு நான் ரொம்ப ஸ்லோவா எடுக்கிற கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. ஒரு ஆட்டம் நெகட்டிவ் ஆட்டம் அட்டாக் ஆகுது. ஸோ ஈஸியாக யார் வந்துட்டு யாரோட ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கும், ஓகே, அவங்க ஈஸியாக வெளில போயிடுவாங்க, ரைட்? இதுதான் வந்துட்டு இதோட SN2 கான்செப்ட். ரேட் ஏன் கண்டுபிடிக்கிறேன், ஏன்னா இங்கே டிரான்சிஷன் ஸ்டேட் நடக்கிறதுனால எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எனக்கு அட்டாக் ஆகும்னு சொல்லிட்டு தெரியல. ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த கான்செப்ட். ஸோ இப்போ SN2 மெக்கானிசம் கிளியராக இருக்கு. அடுத்த கான்செப்ட் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா SN1 மெக்கானிசம். இந்த மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா ஓகே SN1. ஓகே, பிஃபோர் கோயிங்
with this reaction. இப்போ நான் வந்து மெத்தில் அயோடைட் யூஸ் பண்றேன் கரெக்டா. ஸோ இப்போ நான் மெத்தில் இதே ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கைல் ஹைலைட் இருக்கு RX இருக்கு. ஓகே ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுக்கிறேன்னா ஆரை சேஞ்ச் பண்ற எக்ஸை கான்ஸ்டன்டா வச்சுக்கிறேன். ஆல்கைல் ஹைலைட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நான் மெத்தில் ஹைலைட் தான். இதே பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி யூஸ் பண்ணா என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் யூசிங் ஆர் என்ன சேஞ்ச் பண்றேன் ஹாலோஜனை ஐ எம் கீப்பிங் ஆஸ் இட் இஸ். ஓகே இப்போ மெத்தில் ஹைலைட் இப்போ பிரைமரி யூஸ் பண்றேன். பிரைமரி what is primary? Carbon connected with one carbon. Carbon connected with one carbon. என்னோட halogen will remain constant. பேலன்ஸ் நம்ம ஹைட்ரஜன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். this is primary. secondary அப்படின்னு பார்த்தீங்கன்னா carbon connected with two carbon. again என்னோட halogen remains constant, so I will replace with hydrogen. again tertiary அப்படின்னா carbon connected with three carbon. என்னோட halogen will remain constant, so CH3 CH3 and CH3, right? okay இதுதான் என்னோட alkyl halide. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அட்டாக்கிங் நடக்குது. ஸோ ஆஸ் யூ நோ அக்வஸ் KOHன்றது என்னோட கேட்டலிஸ்ட், ரைட்? நியூக்ளியோஃபைல். இப்போ OHன்றது அட்டாக்கிங் நடக்குது. OH அட்டாக்கிங் எங்க நடக்கும்? சி OH வந்து கார்பனா நடக்கும், என்னோட மிட் கார்பன் ரியர் சைட். இப்போ நான் என்னோட கார்பனை அட்டாக் பண்ணும். இங்க ஒரு கான்செப்ட் புரிஞ்சுங்க. இங்க பாருங்க, இந்த கார்பன் திஸ் வில் பி தி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இந்த சுத்தி இருக்கிறதா என்ன சொல்லுவோம்? சரௌண்டிங் ஆட்டம். அப்போ என்னோட நெகட்டிவ் எங்க அட்டாக் பண்ணா என்னோட சென்ட்ரல் மெட்டல்ல தான் அட்டாக் பண்ணும். இப்போ என்னோட கார்பனை அட்டாக் ஆகுது. அட்டாக் பண்ணும்போது கார்பனை சுத்தி ஒரு கார்பன் தான் இருக்கு, ஒரு ஹாலஜன். ஆனா ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கா, அப்போ ஃபாஸ்ட் அட்டாக் ஆகலையா? பிகாஸ் ஹைட்ரஜன் இஸ் அ புரோட்டான். ஹைட்ரஜன் இட் இஸ் அ புரோட்டான் மாலிகுல். ஸோ இந்த புரோட்டான் மாலிகுல் இருக்கிறதுனால ஈஸியா அதை ரீப்ளேஸ் பண்ணிடும், ரைட்? புரோட்டான் இருந்துச்சுன்னா ஈஸியா ரீப்ளேஸ். பிகாஸ் லீவிங் குரூப் பார்த்தீங்கன்னா கார்பனை இந்த லீவிங் குரூப் இதுல யார் லீவிங் குரூப்பா இருப்பா? ஆப்வியஸ்லி என்னோட நெகட்டிவ் ஆட்டம், ரைட்? ஸோ இங்க ஹைட்ரஜன் இருக்கிறதுனால ஈஸியா என்னோட OH என்னோட கார்பனை அப்ரோச் பண்ணும். அடுத்த கண்டிஷன் வாங்க. அடுத்த OH வந்துட்டு நான் அட்டாக்கிங் பண்றேன். இப்போ அட்டாக்கிங் பண்ணும்போது அகைன் இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ கொஞ்சம் இதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம் தான் அட்டாக் பண்றது. தேர்ட்ல வாங்க, OH இங்க அட்டாக் பண்றேன். ஆனா அட்டாக் பண்றதுக்கு எந்த கண்டிஷனும் இல்லை. ஏன்னா என்னோட கார்பனை சுத்தி 3 கார்பன் இருக்கு. தட் இஸ் டெர்ஷரி. திஸ் இஸ் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி. இப்போ டெர்ஷரியில பாத்தீங்கன்னா அட்டாக்கிங்கே பாத்தீங்கன்னா பாசிபிளே இல்லை, ரைட்? பிகாஸ் என்னை சுத்தி கார்பனை சுத்தி ஹைட்ரஜனே இல்லை. அப்போ இந்த நெகட்டிவ் OH நெகட்டிவ் ஆட்டம் என்னோட கார்பனை அப்ரோச் பண்ண முடியுமா? இல்லை, முடியாது, ரைட்? ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட R குரூப்பை சேஞ்ச் பண்ணா, டிஃப்ரெண்ட் R குரூப்பை சேஞ்ச் பண்ணா இந்த கண்டிஷன். இப்போ யாருக்கு ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டா நடக்கும்? பிரைமரி, அடுத்து செகண்டரி, அடுத்து டெர்ஷரி. ஸோ when it is SN2 என்னோட ஆர்டர் will be primary, secondary and tertiary, right? அடுத்து பார்த்தீங்கன்னா I am changing X group. இப்போ R கான்ஸ்டன்டா வச்சுட்டு X குரூப்பை சேஞ்ச் பண்றேன். RF, RCl, RBr, RI. Xன்றது it is halogen. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் என்னோட OH அட்டாக்கிங் நடக்குது, ரைட்? ஓகே OH அட்டாக்கிங் நடக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் பாண்ட் லென்த்தோட கண்டிஷனை நம்ம பார்க்கலாம். பாண்ட் லென்த்ன்றது என்னது? யார் சைஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் லென்த். அப்போ யார் வருவா? அயோடின், புரோமின், குளோரின், அப்புறம் ஃப்ளோரின். திஸ் வில் பி தி பாண்ட் லென்த். கம்மிங் டு பாண்ட் ஸ்ட்ரென்த். பாண்ட் ஸ்ட்ரென்த்ல யார் ஃபர்ஸ்ட் வருவா? ஃப்ளோரின், குளோரின், bromine, last will be the iodine. இது நம்மளுக்கு தெரியும். Okay, coming to the rate. Okay, rateல rate பார்க்கும்போது ரேட் யாரோட லென்த், see இந்த கண்டிஷன் ஆல்ரெடி பார்த்திருக்கோம். யாரோட லென்த் அதிகமா இருக்கோ அவங்களோட ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும். எஸ், ரைட்? இது நம்ம ஆப்வியஸ்லி பார்த்து. இப்போ ரேட்ன்றது யார் ஹவு ஃபாஸ்ட் யார இப்போ நான் அட்டாக் பண்ணா ஈஸியா அது வெளில போயிடும். இப்போ லென்த் அதிகம், ஸ்ட்ரென்த் யாரோட கம்மியா இருக்கோ அதான ஃபர்ஸ்ட் வரும். ரேட் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னோட பாண்ட் லென்த். ஸோ RI, RBr, RCl, RF. எஸ், ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி ஃபார் SN2 when I change ஹாலோஜன். ஸோ என்னோட R கான்ஸ்டன்டா வச்சுட்டு ஃபர்ஸ்ட்
எக்ஸை கான்ஸ்டன்டா வச்சுட்டு ஆரை சேஞ்ச் பண்ணு. அடுத்த கண்டிஷன்ல எக்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு ஆரை கான்ஸ்டன்டா வச்சு. ஸோ இப்போ வந்து இதுதான் SN2 மெக்கானிசம், ரைட்? ஓகே, கம்மிங் டு SN1 ரியாக்ஷன். ஓகே, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா SN2ன்றது சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ், கன்சர்டட் ஸ்டெப், இது எல்லாமே பார்த்தோம். இங்கே SN2 அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் 2 ஸ்டெப்ஸ். நான் as I said 2னா 1 ஸ்டெப், 1னா 2 ஸ்டெப். ஓகே, யாருக்கு இந்த SN1 மோஸ்டா பாசிபிள்? அங்கே என்ன நடக்கலையோ இங்கே நடக்கும். பிரைமரி நடந்துச்சு, செகண்டரி நடந்துச்சு, ஆனால் டெர்ஷரியில் அட்டாக்கிங் நடக்கல பிகாஸ் ஆஃப் ஸ்டெரிக் ஹிண்டரன்ஸ். என்னோட கார்பனை சுற்றி கார்பன் இருக்கிறதுனால எனக்கு ரியாக்ஷன் நடக்கல. இந்த SN1 அந்த ரியாக்ஷன் வந்துட்டு இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணும், right? Okay, so for example, if I am taking a tertiary compound, இந்த first step என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, first step will be the formation of carbocation. First step will be the formation of carbocation. As you know, carbocation என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி GOCலயே பார்த்தோம். கார்பன் வித் பாசிட்டிவ் சார்ஜ், இட் இஸ் an electrophile, right? Okay, carbocation ஃபார்ம் பண்ணும். எப்போ எனக்கு carbocation ஃபார்ம் பண்ணும்? when it is unstable. எப்படின்னா கார்பனுக்கு கம்மி வேலன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ it is not complete octet, incomplete octet சொல்லுவாங்க. ஆக்டேட்னா ஸ்டேபிளா இருக்கிறது, பட் இங்க பாத்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் ஆக்டேட். எப்போ எனக்கு ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டன் நடக்கும்னா if it is incomplete. ஓகே, இப்போ இன்கம்ப்ளீட்னா நான் என்ன பண்ணலாம்? ஈஸியா ஒரு எலிமெண்ட் நான் ரிமூவ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், பிகாஸ் கார்பன் தான் இருக்கு, ஒரே ஒரு ஹாலோஜன் இருக்கு, ஸோ ஐ எம் ரிமூவிங் அண்ட் ஹாலோஜன். ரிமூவ் பண்ணோடனே இந்த இடம் எனக்கு பிளஸ்ஸா மாறிடுமா? நான் எந்த கேட்டலிஸும் கொடுக்கல, பட் ஐ எம் ரிமூவ் தி ரியாக்ஷன். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்றதுனால இட் வில் பி அ ரிவர்சிபிள் கண்டிஷன். வை ரிவர்ஸ் வேணா? நான் ஜஸ்ட் எந்த சால்வெண்ட்டும் கொடுக்காம ரிமூவ் பண்றேன். இட் கேன் சேஞ்ச் அகெயின் டு ரியாக்டன்ட். ரியாக்டன்ட் ப்ராடக்டாகவும் வரலாம், ப்ராடக்ட்லேருந்து ரியாக்டண்ட்டாக ஃபார்ம் ஆகலாம், ரைட்? ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் கிவிங், பிகாஸ் ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். ஹைட்ரஜனாக இருக்கும்போது ஈஸியாக ரிமூவ் பண்ணும், பட் ஹாலோஜனுக்குமே அவ்வளோ எஃபெக்ட் நான் கொடுக்கணும். ஹைட்ரஜன் கம்பேர் பண்ணும்போது ஹாலோஜனுக்கு நான் ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். பட் கார்பனை பார்க்கும்போது இன்னும் அது ரொம்ப கஷ்டம், ஏன்னா கார்பனை ரிமூவ் பண்ணுறதே கஷ்டம். அகைன் இட் இஸ் a ஸ்டேபிள் எலிமெண்ட். ஓகே, இப்போ இந்த ரியாக்ஷன் will be the slow step. Second step will be the nucleophilic attacking between carbocation and nucleophile. Carbocation and nucleophile. Okay, இப்போ என்னோட carbocation இருக்கா, right? So I am writing my carbocation. Okay, so என்னோட carbocation இருக்கு, என்னோட nucleophile attacking. For example, aqueous KOH எடுக்கிறேன், என்னோட nucleophile எடுக்கிறேன். ஆல்ரெடி இது டிஃபிஷியன்சியா இருக்கு. ஸோ அது என்ன எதிர்பார்க்கும்? நான் எப்பவுமே கார்பன் வந்து ஸ்டேபிளா இருக்கும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணும். எவ்ரி எலிமெண்ட், ரைட்? எவ்ரி எலிமெண்ட் அவங்களோட மெயின் டார்கெட் என்னன்னா நான் ஸ்டேபிளா இருக்கணும், ரைட்? ஸோ நம்ம ஸ்டேபிளா இருக்கும். ஸோ நம்மளோட மெயின் டார்கெட் என்ன? ஸோ ஐ ஆம் ஆல்சோ டு பி ஸ்டேபிள், ரைட்? நம்ம சம்பாதிக்கணும், நல்லா படிக்கணும், அதுதான் நம்மளோட ஸ்டெபிலிட்டி. அதே மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கு. ஸ்டெபிலிட்டி அப்படின்னா ஆக்டேட் ரூல். யார் வந்துட்டு ஆக்டேட் ரூல் ஒபே பண்றாங்களோ அவங்களாம் ஸ்டேபிளா இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார்பன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணும்? ஆப்வியஸ்லி ஸ்டேபிளா இருக்கணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ ஆல்ரெடி இது டிஃபிஷியன்சியா இருக்கு. ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட், அதுவும் நெகட்டிவ் எலிமெண்ட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அது ஈஸியாக பாண்ட் ஃபார்ம் பண்ணி கம்பைன் பண்ணிக்கும். ஸோ கார்பன் CH3 OH, ரைட்? திஸ் வில் பி தி ஃபாஸ்ட் ஸ்டெப். ஆல்ரெடி டிஃபிஷியன்சியில் இருக்கு, ஸோ ஈஸியாக அட்டாக் ஆகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்லோ ஸ்டெப்பும் இருக்கு, ஃபாஸ்ட் ஸ்டெப்பும் இருக்கும். ஆஸ் ஐ சே, என்னோட ரேட்டை டிட்டர்மைன் பண்ணணும்னா எனக்கு ஸ்லோவாக இருக்கணும். பட் அகெயின் வெறும் ஸ்லோவாக இருந்தால் பரவாயில்ல, பட் இங்கே என்ன இருக்கு? என்னோட ஃபாஸ்ட்டாக ஸ்டெப் இருக்கு. இதில் வந்துட்டு ஒரு கண்டிஷன் நான் சொல்கிறேன். இதில் வந்துட்டு ஒரு ட்ரிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எப்படி என்னோட ஸ்லோ ஸ்டெப், இப்போ யார் என்னோட ரேட், ஹூ வில் பி மை ரேட், எது வந்துட்டு என்னோட ஃபாஸ்டஸ்ட் ஸ்டெப், யார் என்னோட ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு பக்கெட் எடுத்துக்கிறேன், ஒரு கண்டெய்னர் மாதிரி எடுத்துக்கிறேன்.
இங்க பாத்தீங்கன்னா என்னோட நோசல் வில் பி வெரி லோ. ஐ மீன் இந்த நோசல் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு. ஓகே, இந்த நோசல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய நோசலா வச்சுக்கணும். இன்னொரு கண்டெய்னர், இதுல நோசல் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கு. ஐ எம் கலெக்டிங் திஸ் இன் அ பக்கெட். ஜஸ்ட் ஒரு ட்ரிக் மாதிரி, ரைட்? ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட ஸ்டெப் 1 ஸ்டெப் 2, ரைட்? திஸ் வில் பி மை ஸ்டெப் 1. இதுதான் வந்துட்டு என்னோட ஸ்டெப் 2. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு இங்க வாட்டரை நான் இன்சர்ட் பண்றேன். என்னோட தண்ணியை நான் இதுக்குள்ள போடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போடும்போது மை ஹோல் இஸ் வெரி பிக். ஆப்வியஸ்லி என்ன ஆகும், என்னோட தண்ணி எல்லாமே இங்க வந்து போகுமா, இங்க வந்து எல்லாம் ஸ்டே ஆயிடும். அடுத்த ஸ்டெப் 2ல அகைன் என்னோட வாட்டர் வந்து உள்ள வர பார்க்கும். இங்க கம்பேர் பண்ணும்போது இங்க வந்துட்டு என்ன ஆகும்னா என்னோட ஃபாஸ்ட்னஸ் கம்மியாகும். ஆப்வியஸ்லி இங்க என்னோட சைஸ் அதிகமா இருக்கு நாசலோட, பட் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா தான் டைம் எடுக்கும். ஒரு 100 செகண்ட் ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா இந்த ஸ்டெப் வந்துட்டு ஒரு 10 செகண்ட் நடக்கும். இது வந்துட்டு ஒரு கன்சிடர் இட் இஸ் 90 செகண்ட். ஓகே, இதுல மெயின் கான்செப்ட் என்னன்னா, இப்போ என்னோட ஸ்டெப் இதுல பாத்தீங்கன்னா யார்கிட்ட கண்ட்ரோல் இருக்கு, who is having total control. இப்போ இதை நான் என்ன சொல்லணும், 10 செகண்ட் நடக்கிறதுனால I can say this as a fast and this step will be the slow step. ஓகே, நல்லா யோசிச்சு பாருங்க, ஃபாஸ்ட் ஸ்டெப் கிட்ட டோட்டல் கண்ட்ரோல் இருக்கா, என்னோட ஸ்லோ ஸ்டெப் கிட்ட டோட்டல் கண்ட்ரோல் இருக்கா? எஸ். ஸோ யார்கிட்ட கண்ட்ரோல் இருக்கு? எனிஒன்? யார்கிட்ட கண்ட்ரோல் இருக்கு? ஓகே, ஓகே, ஸோ யார்கிட்ட கண்ட்ரோல் இருக்கு? ஸோ ஆப்வியஸ்லி என்னோட ஸ்டெப் 2 கிட்ட டோட்டல் கண்ட்ரோல். பிகாஸ் என்னோட ஸ்டெப் 1ல இருக்கிற வாட்டரும் ஸ்டெப் 2 கிட்ட இருக்கு, ஸ்டெப் 2ல இருக்கிற வாட்டரும் இது கிட்ட இருக்கு. அப்போ ரெண்டுக்குமே டோட்டல் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? என்னோட மை ஸ்டெப்ஸ் 2. ஸோ ஸ்டெப் 2 கிட்ட தான் டோட்டல் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்பீட் இருக்கு, ரைட்? அப்போ யாரோட ஸ்டெப் வந்து ஸ்லோவா இருக்கோ அவங்களோட ஸ்டெப் தான், அவங்க கிட்ட தான் டோட்டல் கண்ட்ரோல் இருக்கு. கம்மிங் டு திஸ் டாபிக், இதுல சொல்லுங்க யார்கிட்ட டோட்டல் கண்ட்ரோல் இருக்கு? ஆப்வியஸ்லி மை ஸ்லோ ஸ்டெப். ஏன்னா அதுகிட்ட தான் டோட்டல் கண்ட்ரோல் ஆஃப் தி ரியாக்ஷன் இருக்கு. அப்போ ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரியாக்டன்ட், ரைட்? ஸோ ரியாக்டன்ட், ஸோ அதுல யார் ரியாக்டன்ட்? என்னோட டெர்ஷரி ரியாக்ஷன், டெர்ஷரி CH3 CH3X. Tertiary alkyl halide will be the rate determinant. So இப்போ பாத்தீங்கன்னா rate is directly proportional to, rate is equal to K CH3X. ஓகே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா since it is a reversible, இன்னொரு ஸ்டெப்பு இன்க்ளூட் ஆகும், ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டியான். ஸ்டெபிலிட்டி ஆஃப் பிகாஸ் இந்த ஃபாஸ்ட் ஸ்டெப்லையும் எனக்கு கார்போகேட்டியான் இருக்கு. ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டியான் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட். ஓகே, என்னோட ரேட் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டியான். கார்போகேட்டியான் ஸ்டேபிளா இருந்தால் மட்டும்தான் என்னோட ரேட் அதிகமாக இருக்கும். வை? பிகாஸ் கார்போகேட்டியான் எனக்கு ஸ்டேபிளா இல்லைன்னா என்ன ஆகும், அகெயின் எனக்கு ரியாக்டண்டா கன்வெர்ட் பண்ற சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஸ்டெபிலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட், ரைட்? ஓகே, ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் டில் திஸ், ரைட்? என்னோட ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் யாரு? என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஸ்லோ ஸ்டெப் வில் பி தி ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ SN1 SN2 ஓரளவுக்கு நீங்க கிளியர் ஆயிட்டீங்க, ரைட்? ஸோ SN1 SN2 யூ ஆர் கிளியர் வித் திஸ். Okay, coming to the most important concept, that is stereochemical aspect. Okay, stereochemical aspect. Stereo அப்படினாலே பாத்தீங்கன்னா, ஸ்டீரியோ அப்படின்னா
it is 3D. So என்னோட molecule 3D இமேஜ்ல, பிகாஸ் நம்ம பார்க்கறதுலாம் இல்லப்பா, இங்க பாருங்களேன் எல்லாமே இப்போ எழுதும்போது ஓகே, பட் ஆக்சுவலி இந்த மாலிகுல் இந்த மாதிரி இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஓகே, பேஸ்ட் நிறைய ப்ரொஜெக்ஷன், ஒவ்வொரு ப்ரொஜெக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி ஃபிஷர்மேன் ப்ரொஜெக்ஷன் இருக்கு, நியூமேன் ப்ரொஜெக்ஷன் இருக்கு, அதுக்கு வெஜ் அண்ட் டேஷ் ப்ரொஜெக்ஷன் இருக்கு, ஒவ்வொரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு. எப்படி வேணா என்னோட ப்ரொஜெக்ஷன் இருக்கலாம். ப்ரொஜெக்ஷன்ன்றது எந்த டைரக்ஷன், ஹாரிசான்டல் எப்படி இருக்கும், வெர்டிக்கல் எப்படி இருக்கும், எப்படி வேணா இருக்கு என்னோட மாலிகுல், ரைட்? அந்த 3D இமேஜ் ஆஸ்பெக்ட்ல என்னோட மாலிகுல் என்ன ஷோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம், ரைட்? ஓகே, மெயினா ஸ்டீரியோ கெமிக்கல்ல பாத்தீங்கன்னா it should be an optically active compound. Optically active compound. Optically active compound அப்படின்னா பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆட்டம் சரவுண்ட் பண்ணியிருக்கணும். என்னோட கார்பனை சுத்தி டிஃப்ரெண்ட் ஆட்டமை சரவுண்ட் பண்ணியிருந்தா we call that as an optically active compound. ஓகே, ஆப்டிக்கலுக்கு மெயினா ஆப்டிக்கலி ஆக்டிவ் அண்ட் கைரல் காம்பவுண்ட் சொல்லுவாங்க. கைரல் கார்பனல் காம்பவுண்ட்னா different atom இருக்கணும், right? Optically active na which is able to show dextro and levo, left side direction, right side direction la enakku projection nadandhuna we call it as optical. It should be a chiral compound. For example, first number SN1 paakalam. First we can see SN1. Okay, SN1 mechanism la parunga. First question, if na different atom edukkuren. For example, okay, before moving to this, நீங்க கேட்கலாம் மேம், இப்போ வந்து SN1லயே SN2ல நான் வந்துட்டு ரெண்டுத்துக்குமே கைரல் காம்பவுண்ட் எடுக்கணும்னா எஸ், ரெண்டுத்துக்குமே ஆப்டிக்கலி ஆக்டிவ், எப்பவுமே ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் இருந்தா மட்டும்தான் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பாசிபிள், ரைட்? ஓகே, ஓகே, okay, so இப்போ optically active compound, so SN1, okay, we are going to see about SN1, right? Optically active compound. இங்க பாத்தீங்கன்னா projection will be based on wedge and dash. எப்பவுமே ரெகுலரா யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா wedge and dash யூஸ் பண்ணி நம்ம projection யூஸ் பண்ணுவோம், right? Okay, so இங்க பாத்தீங்கன்னா CH3Br, for example, if I am taking a wedge compound, இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஃபுல்லாகவே ஷேடடாக இருக்கு வெஜ். ஸோ வெஜ்ல ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் டேக்கிங் C2H5 வெஜ், இன்னொன்று டேஷ், ஒன்று டுவர்ட்ஸ் ஹாரிசான்டல், இன்னொன்று டுவர்ட்ஸ் வெர்டிக்கல், ஒன் டுவர்ட்ஸ் அப்சர்வர், அவே ஃப்ரம் தி அப்சர்வர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு நான் ஒரு ஹைட்ரஜன் யூஸ் பண்ணிக்கிறேன். எஸ் எஸ், ஸோ ஹைட்ரஜன் யூஸ் பண்ணிக்கலாமா? ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுறேன், பிஆர் யூஸ் பண்ணுறேன். ஸோ SN1 மெக்கானிசம். ஸோ நான் வெஜ்ஜு டேஷ் யூஸ் பண்ணி என்னோட ப்ரொஜெக்ஷன் இருக்கும். ஸோ வெஜ் அண்ட் டேஷ். ஸோ வெஜ்ன்றது டார்க் ஷேடடாக இருக்கும், ஒன்று வந்துட்டு டுவர்ட்ஸ் அப்சர்வர், அவே ஃப்ரம் தி அப்சர்வர். ஓகே, ஆஸ் ஐ நோ SN1 ரியாக்ஷன்ல ரெண்டு ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான், ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான்.
ஓகே ஃபார்மேஷன். இப்போ எனக்கு ஃபார்மேஷன் எப்படி நடக்கும், which is an reversible process. ஓகே இங்க பாருங்க கார்பனை சுத்தி 4 கார்பன் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த ஷேப் அண்ட் ஜாமெட்ரி இங்க அப்ளை ஆகும். கார்பன் இஃப் இட் ஹேஸ் 4 sp3 ஹைபிரிடைஸ் கரெக்டா, n is equal to 4. ஸோ ஆல்ரெடி நான் ஹைபிரிடைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஷார்ட்டா கண்டுபிடிக்கலாம்னா நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் பிளஸ் லோன் பேர், இதான் ஷார்ட் ஃபார்ம். இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு, number of valence electron of central metal atom plus univalent species plus or minus charge divided by 2. இப்போ என்ன number of sigma bond plus lone pair, இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹைபிரிடைசேஷன் தான். எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கு, 4 சிக்மா பாண்ட், ரைட். ஸோ ப்ரொஜெக்ஷன்ன்றது தான் டிஃப்ரெண்ட், பட் பாண்ட்ன்றது சேம் தான், எல்லாமே சிக்மா பாண்ட். n is equal to 4, n is equal to 4னா it is sp3, கரெக்டா, என்னோட கார்பன் வந்து sp3. So when it is sp3 we call this as a tetrahedral. sp3 and n is equal to 4 இருக்கும்போது tetrahedral. நான் என்ன பண்றேன், இங்க ஒரு நெகட்டிவ் ஆட்டம் ரிமூவ் பண்றேன். அப்போ எனக்கு டெட்ராஹைட்ரல் இருந்து என்ன ஆகும், ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணா 3 மாறிடுமா, அப்போ sp2 மாறிடும். எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா ட்ரைகோனல் பிளேனரா ஃபார்ம் ஆகும். ஸோ ட்ரைகோனல் பிளேனரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் ட்ரைகோனல் பிளேனர், 3 சைட்ஸ் இந்த மாதிரி. This is trigonal planar, right? So triangular இருக்கு. ஸோ இதுதான் trigonal planar. என்னோட டயக்ராம் ஒழுங்கா இருக்காது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்குலா. ரைட், this is trigonal planar, right? இந்த ட்ரைகோனல் பிளேனர்ல கொஞ்சம் ஒரு டாட்டட் லைன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. ஓகே, இப்போ யூஆர் கிளியர். ட்ரைகோனல் பிளேனர் ஃபர்ஸ்ட் sp3 இருந்துச்சு, இப்போ இந்த கார்பன் sp2, கரெக்டா. இந்த கார்பன்ல இந்த sp2s கார்பன் எங்க இருக்கும், மிடில். கார்பன் வில் பி மிடில். வேற இப்போ யார் ரிமூவ் ஆவா, ஆப்வியஸ்லி என்னோட br தான் இங்க ரிமூவ் ஆகுது. இப்போ ஒரு இடத்துல CH3 இருக்கும், ஒரு இடத்துல C2H5 இருக்கும், ஒரு இடத்துல ஹைட்ரஜன் இருக்கும், ரைட். ஸோ என்னோட கார்பன் வில் பி த மிடில் பார்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நடக்குது, தட் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான். அடுத்த ஸ்டெப் ஓகே, நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபிலிக். செகண்ட் ஸ்டெப் வில் பி நியூக்ளியோஃபிலிக் attacking. Nucleophilic attacking between carbocation and nucleophile. ஓகே, ஸோ இப்போ ஆல்ரெடி எனக்கு ட்ரைகோனல் பிளேனரா இருக்கு, அந்த ஷேப் அகைன் நான் ட்ரா பண்ணலாமா. Okay, this is my trigonal planar, right? So என்னோட கார்பன் இருக்கு CH3, C2H5 and hydrogen here. Okay, coming to next step, that is OH attacking. Nucleophile attack ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, 3D இமேஜ்ல கார்பன் இஸ் அட் மிடில். நான் என்ன சொன்னேன், பேக் சைட் சொன்னேன். இந்த சைடுமே எனக்கு அட்டாக்கிங் நடக்கலாம், இல்லைனா இந்த சைட்லயுமே எனக்கு அட்டாக்கிங் நடக்கலாம். ரெண்டு சைட்லயுமே அட்டாக்கிங் பாசிபிள், பிகாஸ் போத் ஆர் ரியர் சைட். ஒரு மிடில் இருக்கும்போது இந்த சைடும் அட்டாக் ஆகலாம், இந்த சைடும் அட்டாக், ரெண்டு சைடுமே என்னோட ரியர் சைடு தான். அட்டாக்கிங் ரெண்டு சைடுமே நடக்குது. அப்போ எனக்கு 2 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுமா, 2 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். பாருங்க, ஸோ எந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், இங்க மேல அட்டாக் ஆச்சுன்னா OH, இங்க CH3 வந்துருமா, இங்க ஹைட்ரஜன், இங்க C2H5. tetrahedral, again bond angle will be 180. இந்த மாதிரி தான் ஷேப் வரும். அகைன் இன்னொன்னு பாருங்க, இங்க கீழ அட்டாக் ஆச்சுன்னா இங்க OH இருக்கும். அகைன் இங்க பாத்தீங்கன்னா OH attacking, so hydrogen, CH3, so C2H5.
ரைட். ஓகே, C2H5. அப்போ ரெண்டு ப்ராடக்ட் எனக்கு ஃபார்ம் ஆகுது, ரைட். ஸோ ரெண்டு ப்ராடக்ட் எனக்கு ஃபார்ம் ஆகுதா, ஒன்று மேலே அட்டாக் பண்ணா இன்னொன்று கீழே அட்டாக் பண்ணா. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ப்ராடக்ட் எனக்கு ஃபார்ம் ஆகும். லுக் அட் திஸ் ப்ராடக்ட். ரெண்டு ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கு, என்னோட ரெண்டு ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் மிரர் இமேஜ். மிரர் இமேஜ் எப்படின்னு சொல்லலாம்னா டிஸ்டன்ஸ் வில் பி த சேம். டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கிறதுனால we call this as a distance சேமாக இருக்கிறதுனால we call this as a mirror image. When it is mirror image, we call this as a non-superimposable. அப்படின்னா என்னன்னா, இதை நான் கட் பண்ணி இதை அப்படியே நான் மேலே வைக்கிறேன். இதை கட் பண்ணி அப்படியே நான் மேலே வைக்கும்போது ரெண்டுமே சேமாவா இருக்கும். இங்க பாருங்க, OH மேலே இருக்கு, ஆனால் இங்கே C2H5 மேலே இருக்கு. யாரெல்லாம் அந்த மாதிரி கட் பண்ணி மேலே வச்சா சேமா இருக்கும், தட் வி கால் இட் ஹேஸ் சூப்பர் இம்போசிபிள். அது மாதிரி சேமா இல்லைன்னா வி கால் இட் ஹேஸ் எப்பவுமே மிரர் இமேஜ் வில் பி தி நான் சூப்பர் இம்போசிபிள். இஃப் இட் இஸ் நான் சூப்பர் இம்போசிபிள் வி கால் இட் ஹேஸ் அன் எனான்சியோமர். அப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு. ஸோ வி கால் இட் ஹேஸ் mixtures of enantiomer. Okay, so enantiomers ரெண்டு different ரெண்டு mirror image இருக்கு. So we call it. இப்போ இதுவுமே எனக்கு 50% ப்ராடக்ட் தான், இதுவுமே எனக்கு 50% ப்ராடக்ட் தான். 50% and plus 50%. ரெண்டுமே 50-50 ப்ராடக்டா இருந்துச்சுன்னா we call this as an racemic mixture. racemic mixture. பாருங்க SNக்கு எத்தனை நேம் இருக்கு, எல்லாமே கரெக்டான நேம் தான். மிரர் இமேஜ், நான் சூப்பர் இம்போசிபிள், enantiomers, racemic mixture. இந்த மாதிரி ரெண்டு ப்ராடக்டா வந்துச்சுன்னா we call it as enantiomer. that is mixture of enantiomer. எப்போனா மிரர் இமேஜ் இருந்தா மட்டும்தான் enantiomers இருக்கும். அதே எனக்கு 50 அதே mixture of enantiomers we call this as a racemic mixture. important concept, racemic mixture. 50-50 இருந்தாலே we call this as a racemic mixture. இதுதான் SN1 ஓட stereochemical aspect. I hope you are clear with this. Okay, tetrahedral இருக்கிறது trigonal. So இதோட shape and geometry plays a major role here. Since it is projection 3D image ல இருக்கிறதுனால இங்க shape இங்க sp3 இருக்கு. So it is tetra. இங்க mention பண்ணிக்கிறேன் tetrahedral. Bond angle will be 109.5 or 4, whatever it is, right? இதுதான் வந்து நம்மளோட டெட்ராஹைட்ரல். இந்த மாதிரி இதுவும் பாருங்க டெட்ராஹைட்ரல் தான், ரைட். இதோட பாண்ட் ஆங்கிள் 109. ஓகே, ஸோ அப்போ ட்ரைகோனல் பிளேனருக்கு இட் இஸ் 120, ரைட். இங்க இருக்கிற ஷேப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ட்ரைகோனல் பிளேனார். ட்ரைகோனல் பிளேனார், ரைட். இது வந்து SN1. அடுத்து பார்த்தீங்கன்னா SN2 மெக்கானிசம். SN2ன்றது இட் இஸ் அ சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ ஆஸ் யூ நோ சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்னா இங்கே வந்துட்டு என்ன டைப் ஆஃப், அங்கே SN1ல 2 ஸ்டெப் இருந்துச்சு, 50-50 ப்ராடக்ட் கிடைச்சிச்சு, racemic mixture. இதே SN1க்கு எப்படி இருக்கும் என்னோட மெக்கானிசம்? ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் SN1? ஓகே, optical இங்கேயும் பாருங்க, again I should take optical active. So wedge and dash. மாதிரி நான் ஒன்று வெஜ்ஜுன்றது இதான் வெஜ்ஜு, அது வந்து டேஷ்ன்னு சொல்லுவாங்க, ரைட். ஐசோமெரிசம் டாபிக் படிக்கும்போது தான் இந்த கான்செப்ட் கிளியராக இருக்கும், ரைட். அந்த கான்செப்டும் நான் கூடிய சீக்கிரத்தில் எடுக்கிறேன். ஓகே, ஸோ வெஜ் அண்ட் டேஷ் எல்லாமே ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கணும். பிகாஸ் ஐ ஷுட் நாட் ஹியர் இன்னொரு கார்பன், அது இருந்துச்சுன்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியாக மாறிடும், ரைட். SN1 SN2 பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டெப்பாக தான் நடக்கும், ரைட். பிகாஸ் எல்லாமே சுற்றி ஹைட்ரஜன் இருந்தால் தான் ஈஸி அட்டாக்கிங். அதான கான்செப்ட் நான் பார்த்தோம். ப்ரைமரி வில் பி தி ஃபர்ஸ்ட். அகெயின் சிங்கிள் ஸ்டெப் அக்வஸ் KOH ரியாக்ட் ஆகும். அகெயின் இந்த OH அட்டாக்கிங் கார்பனை அட்டாக் பண்ணும் when it is rear side. ஓகே, ஸோ ரியர் சைட். ஸோ எங்கே அட்டாக் நடக்கும்னா ஜஸ்ட் ஆப்போசிட் டு மை ப்ரோமின். ஓகே, என்னோட ப்ரோமின் எங்கே அட்டாக் ஆகுதோ, ஃபார் ஆக்சுவலி இதோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி டெட்ராஹைட்ரல் இல்லையா, ஸோ ஈவனாக இருக்காது, இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு.
ஓகே, இங்க பாத்தீங்கன்னா என்னோட புரோமின் எங்க அட்டாக் ஆகுதோ அந்த இன்வர்ஷன்ல தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். எங்க புரோமினோட இன்வர்ட்ல தான் நடக்கும். ஓகேவா? ஸோ அதனால வி கால் திஸ் ஆஸ் அன் இன்வர்ஷன். இப்போ எனக்கு OH இங்க அட்டாக் ஆகுது, CH3. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா D, இங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் H. ஓகே, இட் இஸ் H. ஸ்ட்ரக்சர் கிளியரா இருக்காது, பட் கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. நெகட்டிவ் ஆட்டம் எங்க இருக்கோ அந்த பிளேஸ்ல தான் எனக்கு ரீப்ளேஸ் ஆகும். ஒரு இன்வெர்ட்ல நடக்குது, இந்த ப்ராசஸ் என்னோட இன்வெர்ட்ல நடக்குதா, என்னோட புரோமினோட இன்வெர்ட் நெகட்டிவ். ஸோ வி கால் திஸ் ப்ராசஸ் ஆஸ் அன் இன்வர்ஷன். பிகாஸ் as you know, ஈஸியா கண்டிப்பா புரோமின் இருக்கிற இடத்துல தான் அட்டாக் ஆகும். அப்போதான் SN1ல ஈஸியா வெளில போகும். SN2ல பாத்தீங்கன்னா ஹாலோஜனை ஈஸியா வெளில எடுத்துரும். அந்த ரீப்ளேஸ்ல என்னோட நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணும். அதான் நம்ம SN. ஸோ இந்த டைப் ஆஃப் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா இன்வர்ஷன் நடக்கும். ரைட், இதுதான் SN1 அண்ட் SN2 கான்செப்ட். ஸோ ஐ ஹோப் ரெண்டுமே நம்ம கிளியரா பார்த்துட்டோம். SN1ம் SN2ம் ஒரு வாட்டி பாருங்க. ஸோ ஹவு இட் ஒர்க்ஸ். ஸோ உங்களுக்கு எப்படி வந்துட்டு புரியுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. பிகாஸ் SN1 SN2 again and again it is an important process, right? So it is an important process. Right? Okay, I hope இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் கிளியரா இருக்கும். பிகாஸ் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ல தான் காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம் யூஸ் பண்ணா ரொம்ப சிம்பிளா தான் வரும். கான்செப்ட் கிளியரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் வந்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். என்னன்னா மந்த்லி டெஸ்ட் ஒரு சீரியஸாக எடுத்துட்டு அது படிச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் செஷன்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்சியமா இருக்காதுங்க. பிகாஸ் வி ஆர் ஸ்பெண்டிங் டைம் ஃபார் யூ. ஓகேவா? என்னதான் எங்களோட பிஸி ஷெட்யூல் நீங்க உங்களுக்கே தெரியும், எங்களால் ரெகுலராக கிளாஸஸ் எடுக்க முடியல. பட் என் ரீசன் என்னன்னா எங்களோட ஷெட்யூல் அந்த மாதிரி பிஸியா இருக்கு. அந்த ஷெட்யூல்லையும் கண்டிப்பாக இந்த மாதிரி பசங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்கணுமோ அதெல்லாமே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்குறோம். இன்னும் எவ்வளோ நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, எப்படிலாம் இன்னும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு என்னால் சுத்தமாக இன்ஸ்டியூட்டில் போய் படித்தா மட்டும்தான் எனக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணும், அந்த மாதிரி இல்லை. ஸோ உங்களோட மென்டாலிட்டி அண்ட் மைண்ட் செட். ஸோ எங்கே இருந்தாலுமே எங்கே படித்தாலுமே ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம ப்ராப்பர் கைடன்ஸ். ஸோ இதெல்லாமே யூட்டிலைஸ் பண்ணி ஸோ ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக படித்து நல்லா இது பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதுலேருந்து எங்களுக்கு என்ன பயன்னா ஜஸ்ட் இட் இஸ் லைக் ஒரு 4 பசங்க எங்களை இது பண்ணி படிக்கும்போது வி ஃபீல் த பெஸ்ட். ஓகே, ஸோ இந்த இதில் நீங்கள் எப்படி இதை யூட்டிலைஸ் பண்ணுறது தான் இட் இஸ் அ டாஸ்க். எவ்ரி மந்த்லி டெஸ்ட். ஓகே, ஸோ மந்த்லி டெஸ்ட் நடக்கும். ஒவ்வொரு மந்த்லி டெஸ்ட்டுக்குமே சீரியஸாக படித்து ஒழுங்காக அட்டென்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஆல் இண்டியா டெஸ்ட் மாதிரி நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறீங்களோ அதே மாதிரி. பிகாஸ் ஒரு கொஷனும் ஆல்ரெடி யார் அட்டென்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகே, எடுத்த கொஷின்ஸ் தான் கொடுக்கணும், அந்த மாதிரி இல்லை. நீங்கள் இங்கே படிச்சுட்டு ஒரு வாட்டி ரீகால் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டென்ட் பண்ணாலே யூ கேன் ஸ்கோர் குட் மார்க்ஸ். ஓகே, ஸோ எவ்ரி மந்த்லி டெஸ்ட் நடக்கும். ஓகே, ஸோ ட்ரை டு கெட் யூட்டிலைஸ் ஆஃப் இட். ஸோ நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஸோ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லது. ரைட்? ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனி டவுட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் கண்டிப்பாக எடுக்கிறேன். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த டாபிக் முடிச்சுட்டு நான் என்ன ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படியே ஃபுல்லாகவே முடிக்கலாம்னு நினச்சேன். நாட் அன் இஷ்யூ. ஸோ நீங்கள் கேட்குறது ஐ வில் டூ. ரைட்? ஸோ நீங்கள் என்ன எனக்கு டாபிக் சஜஷன் பண்ணுறீங்களோ அந்த டாபிக் நான் கண்டிப்பாக எடுப்பேன். இந்த சாப்டர் இன்னும் ஒரு நாள் தேவை. இது நாளைக்கு நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக we are going to start with coordination compound. Okay, thank you so much. Have a good day. Thank you.